அயல் நாட்டு ஆச்சரியங்கள். அதில் இன்றைக்கி ஒரு விஷயம் பார்க்கலாமா? நம்ம நாட்டில் தாயோட வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடாது. கண்டுபிடிச்சு சொல்கிறதும் சட்டப்படி குற்றம் இல்லையா? ஆனால் இங்கெல்லாம் ஒரு 5 மாதத்தில் என்ன குழந்தைன்னு சொல்லிடுறா. ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு முன்னாடியே சொல்லிடுறா. நம்ம நாட்டில் அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. முன்னெல்லாம் அது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சால் அதை கருவிலேயே கலைச்சின்னு இருந்தா. ஆனால் இப்போல்லாம் அப்படி யாரும் ரொம்ப பண்ணுறதில்ல. அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா போதுங்கிற நிலைமையில் அது இருக்கா நிறைய பேர். அதோட பெண்கள்லாம் இப்போ எல்லா இதுலேயும் ரொம்ப சிறந்து விளங்குறதுனால பெண் குழந்தைன்னா யாரும் அந்த அளவுக்கு பண்ணுறதா தெரியல இப்போ. இருந்தாலும் சட்டப்படி அது குற்றம் தானே. ஆனால் இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. இங்கே அயல்நாடுகள்லாம் என்ன குழந்தைங்கிறத சொல்லிடுறா. இதுலேயும் என்னோடய பொண்ணோட ஒரு கிளையண்ட்டு சொன்னாலாம், ஒரு 90 டேஸ்லேயோ $100 ஒரு கிட்டு. அதை வாங்கி பார்த்தாலே, அதை வச்சு யூஸ் பண்ணி பார்த்தாலே என்ன குழந்தைன்னு தெரிஞ்சிருமா. அது சில பேர் நிறைய ஒரே பொண்ணாக இருக்குது பிள்ளையாக இருக்குது எல்லாம் பார்ப்பாளோ என்னமோ தெரியல. ஆனால் டாக்டர்ஸ் ஒரு 5 மாதத்தில் இந்த மாதிரி குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்லிடுறா. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் பண்ணுவா. இந்த நம்ம சீமந்தம் அது மாதிரிலாம் வளகாப்பெல்லாம் கொண்டாடுற மாதிரி இவா ஜெண்டர் ரிவீலிங் ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாரையும் இன்வைட் பண்ணி விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி, அப்போ இந்த குழந்தை பாயா கேர்ளாங்கிறது அனௌன்ஸ் பண்ணுவாள். நம்ம வழக்கப்படி இங்கே சீமந்தம் இதெல்லாமும் பண்ணிக்கிறா. போராத்துக்கு இந்த மாதிரியும் பண்ணி விருந்து வச்சு வந்தவாளுக்கெல்லாம் விருந்தெல்லாம் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறா. இதெல்லாம் நம்ம ஊரில் கண்டிப்பாக வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கமெண்ட்டில் தான் சொல்லுங்களேன் ப்ளீஸ். Caring for this misfit. Is it a boy or a girl? It's fine either way, as long as it is healthy. We've been doing all our best. It's time to take on this new responsibility. I am ready to step up and acknowledge we are blessed. It's time to get excited. I can say I am not frightened. I've been there and done enough. My jaded soul is ready for the next stuff.